வச்சிருக்கிறவங்க உணவு சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ங்க. இந்த வருஷத்துல இருந்து FSSAIல வந்து நீங்க ரினியூவல் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. ஏற்கனவே லைசென்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த லைசென்ஸ் வச்சிருந்தாலே போதும். இனிமேல் வந்து வருஷத்துக்கு நீங்க போய் ரினியூவல் பண்ணணுங்கிற அவசியமோ தேவையோ கிடையவே கிடையாது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் பாத்தீங்கன்னா அனைத்து ஹோட்டல் சொந்தங்கள் மற்றும் உணவு சார்ந்த தொழில் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும். சின்ன பெட்டி கடையில இருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் இந்த நடைமுறை வந்து இமீடியட்டா வந்து நடைமுறைக்கு வருதுங்க. இது எப்ப இருந்து வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் 2026ல இருந்து இது வந்து நடைமுறைக்கு வருதுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்துக்கோங்க. மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரினியூவல் வருது. மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து ரினியூவல் வருது அப்படின்னா நீங்க கட்டாயமா ஒரு நாள் முன்னாடி இருந்தாலும் கூட உங்களோட லைசென்ஸ் வந்து கட்டாயமா ரினியூவல் பண்ணப்பட வேண்டியது. ஏன்னா இவங்க வந்து 1ஆம் தேதியில இருந்து கணக்கு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 1 2026க்கு அப்புறமா வர ரினியூவல் வந்து நீங்க பண்ண தேவையில்லை. அதாவது இந்த வருஷம் ஒரு வருஷம் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் வருஷம் வந்து பண்ண தேவையில்லை. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 30ஆம் தேதி ஒருவேளை ரினியூவல் வருது அப்படின்னா கட்டாயமா வந்து நீங்க போய் ரினியூவல் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளுக்காக நீங்க ரினியூவல் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும். அதனால வந்து உங்களுக்கு அது வந்து பொருந்தாது. அதனால அது கவனமா இருந்துக்கோங்க. ஸோ 31ஆம் தேதிக்கு மேல வர்றவங்களுக்கு எல்லாம் ரினியூவல் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. அதனால ஏப்ரல் 1 வரைக்கும் வர்றவங்களுக்கு பத்தி கவலையே இல்லை. இனிமேல் வந்து ஒரே ஒரு தடவை வந்து நீங்க பதிவு பண்ணீங்கன்னா போதும். இது ஒரு செமையான அப்டேட். வருஷம் நம்ம போய் பண்ணணுங்கிறத வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து எளிமையாக்கி இருக்காங்க. இது என்னன்னு கேக்குறீங்களா? இது வந்து நம்ம ஹோட்டல்ல நம்ம உணவு பதார்த்தங்களை அல்லது அந்த அண்டா குண்டா அல்லது உணவோடு சேர்த்து நம்ம வந்து எங்கேயாவது டிரான்சிட் பண்ணணும், நல்லா வெயிட்டாக இருக்குது, 3 பேர் 2 பேர் சேர்ந்து தான் மேலே லாரிக்கு ஏற்றணும், டெம்போக்கு ஏற்றணும் அப்படின்னா இது அருமையான ஒரு லிஃப்ட்டுங்க. இதை வந்து சிம்பிளாக வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரிமோட் கொடுத்துருப்போம். இதில் வந்து நீங்கள் மேலே கீழே இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் ஏறுதுன்னு வேணால் நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட என்னோடய ஹைட்டுக்கு பக்கமாக ஏறும். இவ்வளோ தூரம் நம்ம வந்து லிஃப்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இந்த அளவுக்கு வந்து மறுபடியும் கீழே இறக்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லிஃப்ட்டுங்க. ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கே போனாலும் வந்து ஈஸியாக இருக்கும். வெயிட்லெஸ்ஸு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கிலோ வரைக்குமே நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். நன்றி சொந்தங்களே. நான் உங்கள் ஜெகதீஸ்வரமூர்த்தி, வீட்டெக்ல இருந்துங்க.